துருவ மகிழ்ச்சி உணர்வின் தன்மை அதன் ஈர்ப்பு வட்டத்தில் சென்றார் தீமைகள் அகற்று உணர்வுகளை அகற்றிவிட்டு என்றும் ஒளியின் சரீரமாக திகழ முடியும். இது சாஸ்திரங்கள் தெளிவாக்க காட்டப்பட்டுள்ளது. அதனால்தான் இப்ப நாம கோயில்கள்ல அது அந்த சொர்க்க வாசலை காட்டுவார்கள். எப்படி இந்த வருஷம் முழுவதுக்கும் நேரா கோயிலுக்குள்ள போவோம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்க வாசலை திறப்பாங்க. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என்ன செய்வாங்க, நாம் விரத கிரதம் எல்லாம் இருந்து போட்டு இன்னொரு கதவை திறந்த உடனே வடக்கு திசையிலிருந்து வரும். எல்லா கோயிலும் வடக்குதான் அந்த சொர்க்க வாசலை திறந்து வச்சிருப்பாங்க. இப்ப நாம தெற்கு வாசல் இருந்து போகலாம், கிழக்கு வாசல் இருந்து போகலாம். ஆனா வடக்கு வாசலை மட்டும் என்னைக்கு அடைச்சு வச்சிருப்பாங்க. ஆகதான் துருவ நட்சத்திரம் என்று அதன் வழிக்கூடி நம்ம வரப்படும் போது சொர்க்க வாசலை தெரிந்த இது பண்ண உடனே அங்க போய் அந்த சாமியை போய் தரிசனம் பண்ணியாச்சுன்னா அன்னைக்கு நமக்கு மோட்சம் பெற்ற நாள் என்று இன்னைக்கு சாங்கியத்தை செய்து வைத்திருக்கிறார்கள். ஏன்னா ராத்திரிகள்லாம் பட்னியா இருந்து விடிய விடிய அந்த சொர்க்கத்தை அடையறக்க வேண்டி இதை நினைவும் படுத்துகின்றார்கள். பரமபதம் என்று ஒரு அட்டை வைத்திருப்பார்கள். அதிலே கீழே பலவிதமான உயிரணுக்களை போட்டிருப்பார்கள். முதல்ல தாயம் போட்டவொன்னு நகர்த்திட்டு போயிட்டு இருப்போம். இங்க 1, 2, 3 போட்டவங்க ஒரு ஏணி இருக்கும். மேல டக்குன்னு மேல போயிடும். இப்ப நாம் மனிதனா இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். இன்று ஒரு பாம்பு நம்மை அழித்து விட்டால் மனிதனாக பிறக்கின்றோம். அதே மாதிரி இந்த வாழ்பாகம் இந்த உணர்வின் தன்மை வந்த பின் டக்குன்னு என்றால் மேல போயிடும். பின் அதை கடந்து வந்த பின் அதந்து இதனுடைய நிலைகள் பரம்பதம் போறதுக்கு முன் அதிலே நாம் எப்படியும் தப்பி பெரிய ஏணி வச்சு மேலே போனாலும் அந்த விஷம் கொண்ட பாம்பு இருக்கு. அதனுடைய நிலையை தாயக்கட்டி உருட்டப்படும் போது பாம்பு தலைக்கிட்டு அந்த கடத்துல போன ஜர்ன்னு கீழே கொண்டு வந்துடும். எங்க பாம்பு அதந்து பாம்பான ஒரு படி இந்த விஷம் கொழுந்த பின் நேரா பன்றிகிட்ட கொண்டு விட்டோம். பன்றிகிட்ட வந்த பின் பன்றி எப்படி தீமையை நீக்கி அந்த உணரின் தன்மை வழிபட்டதோ இதே போல தீமையை நீக்கும் ஆற்றல்கள் பெற வேண்டும் என்று அந்த சொர்க்க வாசலில் இப்படி பரமபதத்தை எடுத்துக்கூட விளையாட்ட கூட நம் வாழ்க்கை எப்படியெல்லாம் உயர்கின்றோம், எப்படி தாழ்கின்றோம், எப்படி நாம் மாறுகிறோம் என்று இந்த பெரிய பாம்பை கடந்து சென்ற பின் தான் ஒவ்வொரு குணங்களுக்கும் நகர்ந்து சென்று அபாயம் இல்லாத நிலைகளை அடைகின்றோம். அப்படி அபாயம் இல்லாத நிலைகள் வளர்ப்பும்போது பூர்ண நிலைகள் அங்கு அடையும் தன்மை அங்கே வருகின்றது. ஆக இந்த மனிதனின் நிலைகளை விஷத்தன்மை கடந்த பின் நாம் அந்த சொர்க்க வாசலை நாம் காட்டுகின்றார்கள். அதுதான் சொர்க்க வாசல் என்பது இந்த உயிரின் தன்மை கொண்டு நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் இப்படி நுகர்வது உயிரிலே பட்டு உணர்வுகள் நமக்குள் தெரிகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இந்த கண்ணிலே பார்த்து இந்த உணர்வின் தன்மை நாம் உடலிலே பதிவாக்குகின்றது. பதிவானுக்கு பின் அந்த எண்ணம் கொண்டு மீண்டும் கண்ணிலே பார்த்துதான் நாம் அந்த எண்ணங்கள் நுகர்கின்றது. ஆனாலும் நமக்குள் அருள் மகிழ்ச்சி உணர்வை உங்களுக்குள் பதிவாக்குகின்றேன். இந்த நினைவின் தன்மையை மீண்டும் கண்ணுக்கு கொண்டு வந்து ஆக உங்க சொர்க்கப்பாறையான உயிரில் எண்ணத்தை செலுத்த வேண்டும். அந்த துருவ மகிழ்ச்சியின் சக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும், என் உடல் உள்ள ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை உள் நினைத்து பார்க்க வேண்டும்.